நம்ம போட்ட இட்லிச் கார்டுனா தொடர்ந்துட்டு எவ்வளோ தூரம் வந்தாச்சு. எங்கடா இருக்க? எங்கே இருக்கு நண்பா? அட பாவமே, அவனை எவன்டா போட்டவன்? அவனை நான் போடலான்னு வச்சுருந்தடா நண்பர்களே. நம்ம போட்டவனே வேற அவனை போட்டான். மேலே அயன் பண்ணி வச்சுருக்கான் நண்பர்களே. இங்கே வச்சுருக்கேன், இந்த ரூமில் வச்சுருக்கானா? இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஒன்றும் இந்த ரூமு இங்கேயும் இல்லை. அப்போ கண்டிப்பாக மேலே ரூமில் தான் வச்சுருக்கேன் நண்பர்களே. ஆக மேலே போய் பார்ப்போம். எங்கடா வச்சுருக்கேன்? கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா நண்பர்களே? மேலே போகிறதுக்கு முன்னாடி மெடிக் ஸ்கேனர் ஒன்று போட்டுவோம். அப்போ தான் டேமேஜ் ஆனால் கூட டக்குன்னு ஹீல் ஆகும். வந்துட்டேன்டா எங்கிட்ட. அந்த ரூம் இருக்கியா? இருடா கொண்டு போடுறான் நண்பர்களே. அவனுக்கு முன்னாடி குளோவில் போட்டுருவோம். அடப்பாவன், அவன் கேப்பில் சிக்கிட்டேன். யாராவனும் வர மாதிரி இருக்கு நண்பர்களே. அவன் வரக்கு மாதிரி அவனுக்கு இன்னொரு குளோவில் போட்டு க்ளோஸ் பண்ணி விடுவோம். அறவது அடப்பா, இந்த 2 பேர் எதுக்குடா வர்றீங்க? ஒருத்தர் அடிக்கிறதுக்கு எதுக்குடா 2 பேர் வர்றீங்க? 2 பேரும் ஆடுறதுல டியோ மேட்ச் கொடுத்துருக்காங்க வேடா. அப்படியே என்ன இங்கே வரீங்க நண்பர்களே? உன்னை விடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் முடிக்கிறதுக்கு பார்ப்போம். குண்டு வேறு போட்டுறாங்க. போடா ஆட பாவமே. குளோவால் போட்டு இவனை காப்பாற்றுறதுக்கு இவன் ஏன் ஜோடியவே முடிச்சுட்டான். ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் கேம் ஆஃப் மோகன். நம்ம எப்பவும் போல தான் இன்றைக்கி ஒரு ரேங்க் மேட்ச் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிகிட்ருக்கோம். கிராண்ட் மாஸ்டரில் இப்போ நம்ம மாஸ்டருக்கு போயிட்டோம். எலைட் மாஸ்டர்லேருந்து கிராண்ட் மாஸ்டருக்கு போயிட்டோம். சரி, எங்கேருந்து எங்கே போகலாட? எலைட் மாஸ்டர்லேருந்து இப்போ மாஸ்டருக்கு போயிட்டோம் நண்பர்களே. இந்த மாஸ்டர்லேருந்து கிராண்ட் மாஸ்டருக்கு போக போகிறோம். அதுக்காக தான் 2 நாளாக புஷ் பண்ணி ரைட்டில் இருந்து இப்போ கிராண்ட் மாஸ்டருக்கு வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. ஒரு மேட்ச்சை ரெடி பண்ணுறதுக்கு 15-20 மேட்ச் ஆட வேண்டியது இருக்குது நண்பர்களே. ஒரு நல்ல மேட்ச்சை கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஓடலாம். அப்படி என்ன நானும் வீடியோ எடுத்துகிட்டே தான் இருக்கேன். போன உடனே போட்டுறானுங்க, இல்லைன்னா போக விட்டு போட்டுறானுங்க. ஒன்றும் பண்ண மாட்டேதில்ல நண்பர்களே. இருந்தாலும் இந்த மேட்சில் நம்ம ஆடி கடைசியில் போய் எடுக்கிறோமா இல்லையான்னு பார்ப்போம். இந்த மேட்சாவது நம்மளுக்கு கை கொடுக்குதா இல்லையான்னு பார்ப்போம். எவன்டா வேண்டே? ஓடிட்டேன் நண்பர்களே. எவனோ இருக்கிற நண்பர்கள், ஆனால் எங்கே இருக்கானுங்க என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியல. ஆனால் இருக்கானுங்க, ஆனால் அவன் எங்கே இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியுது நண்பர்களே. நம்ம இங்கே வந்தால் அவன் அங்கே ஓடிடுறா, அங்கே வந்தால் இங்கே ஓடிடுறா. ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. எங்கடா இருக்கே பார்த்தீங்களா? குளோவோட போட்டு இங்கே தான் உடஞ்சிருக்கிறான். ஆனால் இங்கே வந்தோன்னே இங்கே வேறு எங்கேயோ ஓடிட்டேன். உனக்கு வேலை என்ன தான் நான் பண்ணுறது? ஒன்று இருந்து நேருக்கு ஃபேஸ் பண்ணுங்கடா. எதுக்குடா இப்படி பயந்தாங்க கூட இல்லாட்டு ஓடுறீங்க? நம்ம எப்போ போல ஒரு லிஸ்ட் போட்டாச்சு. ஏன்னா நம்ம நேரம் எவனும் கிடைக்கிறதே இல்லை நண்பர்களே. நேரடியாக போய் அட்டாக் பண்ணலான்னு எவனும் சிக்கம் போட்டாங்கடா. இங்கே எவனும் 2 பேரும் சண்டை போட்டுருக்காரு. சண்டை அப்படியே சிந்து பாடிட வேண்டியதுதான். எங்கே இருக்க காண நண்பர்களில் போயிட்டா அங்கே அடிச்சிட்டு இருக்கானுங்க. இருங்க போய் அவன் ஜோலியை முடிச்சிடுவோம். மேலே இருக்க நண்பர்களை பார்த்து டேரம் மறுக்காட்டு இடிச்சு மடிக்கிட்டு போட்டிருக்கான். டக்குன்னு புஷ் பண்ண ஜோலியை முடிப்போம். போடா ப்ரோ பிளேயரா? ஏண்டா ஓசிக்கில் எடுத்துகிட்டு ப்ரோ பிளேயரா இருந்தாலும் சொல்லுவோம்டா ப்ரோ பிளேயரா. சரி, ஓகே நண்பர்களே. லேண்ட்மைன் இருக்கு, இங்கே 3 வச்சுட்ருவோம். இருக்கிறத 3 தான். வேற அவனாவது வந்தாலும் சாக இருக்கு. போதும், நம்ம போட்ட லிஸ்ட்டுக்காரன் அங்கே இருக்கான். அவன் ஜோலியை முடிப்போம். எங்கடா இருக்கு நண்பா? இங்கே இருக்கே பார்த்துட்டேன் நண்பர்களே. ஆப்போசிட்டில் இருக்கிறான், உள்ள ஒளிஞ்சிருக்கான். வரேன்டா நண்பர்களே. நம்ம அப்படி எப்போதைக்கு இங்கே பாஞ்சு அவன் ஜோலியை முடிச்சிருப்போம். முடிஞ்ச வரைக்கும் இங்கே தான் இருக்க நண்பர்களே. பாருங்கள், யாரோ மறுக்காட்டு எரிச்சி வடிக்கெட் போட்டிருக்கான். ஒரு குண்டு ஒன்று போட்டுருவான். போகலாண்டா குண்டு. அடப்பாம வெளியே வந்துருச்சு நண்பர்களே. அவனும் ஓடிட்டான், அந்த பக்கம் குதிச்சிட்டான் நண்பர்களே. நம்ம கீழே இறங்கி அவன் வருவானா இல்லையான்னு பார்ப்போம். எங்கடா இருக்க? காண நண்பர்களே. எங்கே இருக்கடா? அடப்பா, கார் எடுத்துகிட்டு ஓடுறான் நண்பர்களே. இருடா ராக்கெட் லாஞ்சர் விடுவோம். போகாதா அடப்பாவே. இந்த ஜோனில் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேன் நண்பர்களே. டேமேஜ் எவ்வளோ ஆகிட்டே இருக்குது. இட்லிஸ்ட்டை போட்டு பேஸ் பண்ணுங்கடா. இப்படி பேய் மாதிரி பயந்து ஓடாதீங்கடா. பேய் என்னைக்கு பயந்து ஓட்டு இருக்கேன், அதுவும் சரிதான். ஏன்னா இப்படி பயந்து ஓடுறீங்க? நம்ம வண்டி வச்சிருச்சு. அவன் போயிட்டான் நண்பர்களே. இங்கே அவனை சுட்டுட்ருக்கான். அந்த ரூமில் அவனும் ஒருத்தர் இருக்கான் நண்பர்களே. பார்த்துட்டேன். ஆடா நண்பா,
சுற்றி வந்து அடிக்கிறா போடா ப்ரோ பிளேயர்ரா. நான் பாட்டுக்கு சிவனேன்னு தாண்டா இருந்தேன், என்னை ஏன்டா வந்து அடிச்சிங்கிற மாதிரி தான் அவன் நினைப்பான். என்ன பண்ணுறது, அவன் கிடைக்கல, நீங்கள் அதை கிடைச்சி. அவன் பார்த்தீங்களா நண்பர்களே, அந்த இன்ட்ரெஸ்ட் போட்டுவோம் எஸ்ஸே ஆயிட்டான். கடைசி வரைக்கும் சிக்கவே இல்லை பாருங்க. சரி, வேற அவனாவது இருக்கானா? ஜோன் வேறு நெருங்கிடுச்சு, இன்னும் 11 பேர் இருக்காங்க நண்பர்களே. இந்த அரசனில் எவனும் இருக்கா? போடா, ரெட்லேயே விழுந்துச்சு நண்பர்களே. பரவாயில்ல, வச்சிருக்கா, ஓகே ஓகே. அவனே யோசிச்சிருப்பா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாடா அப்படின்னு. எங்கேயோ போகிற மாதிரியாத்தா, எங்கிட்ட ஏன்டா வந்து ஆடுறாத்தாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு நண்பர்களே. வேறு யார் இருக்காங்க? வேறு எங்கே? எவனையுமே காண நண்பர்களே. எவனோ எவனோ லெஃப்டில் இருக்க நண்பர்களே. எங்கடா இருக்கே? என்னடா லெஃப்ட்டு வந்து ரைட்டில் இருக்கிறீங்க, ரைட்டு வந்து லெஃப்டில் இருக்கிறீங்க. எவன் எங்கே தாண்டா இருக்கீங்க? எவனாவது வெளியே வாங்கடா. எவனும் கிடைக்க மாட்டேங்கடா. ஜோனும் சொல்லிக்கிட்டே இருக்குது, பார்ப்போம். வண்டி வேறு எவனோ டேமேஜ் பண்ணுறான்னு போல சினிப்பர் வச்சுட்டு ஆடுறானு. எங்கேருந்து ஆடுறவனே தெரிய மாட்டேங்குது. முக்கால்வாசி டேமேஜ் பண்ணிட்டானுங்க. இதுக்கு மேலே வண்டியில் சுற்றிட்டு இருந்தா நம்ம ஜோலியை முடிச்சிடுவானுங்க. நம்ம இந்த ரூமுக்குள்ளே போயிடுவோம். எவனவோ பார்த்தீங்களா நண்பர்களே, உள்ளே போகிற கேப்பில் அவனும் அடிக்கிறான். நம்ம இங்கே ஒழிஞ்சிருந்து ஒரு மடிக்கிட்ட போடுவோம். எவனா அது வந்தால் ஜோலியை முடிப்போம். எவனாவது வர்றானுங்களா? எவனும் வர மாட்டாங்கடா. இங்கே எவனோ சண்டை போட்டுருக்கானுவே. இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க? எவனும் இல்லை. எந்த பக்கமும் இருந்து அடிக்கிறாங்க, அந்த பக்கம் இருந்து அடிக்கிறானுங்க, இந்த பக்கம் இருந்து அடிக்கிறானுங்க. வெளியே வந்து பார்த்தா எந்த பக்கமும் இல்லை நண்பர்கள். அந்த சைடு அடையே எவனோ இவன் வேறு இந்த ஸ்கில்லை வச்சுட்டு சும்மா அப்பப்போ பயமுறுத்துறானே. வர மருந்து நேரடியே வாங்கடா, இங்கே தான்டா இருக்கேன். எங்கே பார்த்தீங்களா? அவனை சொல்கிறான், டேய் ஓ நேரம் ஜோலியை முடிச்சிருப்போன்னு செம்ம டேமேஜ் ஆகி போச்சு, மடிக்கிட்ட போடுவோம். இருங்கடா, எங்கடா இருக்கீங்க? வாடா, ரெடி வாடா. டேய் தர ஆடா பாவமே. ஓடிட்ட நண்பர்களே, சிக்கோனாங்கிற அவன் ஓடிட்டா. இருடா, ராக்கெட் லான்ச்சர் எடுத்து விட்றா. மெடிக்கிட்டா போட்டிருக்கிறேன், கிடைக்க மாட்டேங்கிறான் அந்த முறையே ஓடிட்டா. இங்கே எவனை சொல்கிறான்டா பாரு நண்பா, அந்த சைடு கேம்ப் அடிச்சுருக்கா. காரில் வந்து கொஞ்சம் ஜோலியை முடிக்கிறேன்டா. சுற்றி போய் அடிப்போம். எங்கடா இருக்கு நண்பா? வாடா, இங்கே தான் மேலே காணும். அடப்பாவத்தே, காணாமல் போயிட்டாரு நண்பா. ஒங்கிருக்க நண்பர்களே. டேய் போடா, செத்து போடா, ப்ரோ பிளேயர்ல. ஓகே ஓகே, டக்குன்னு மெடிக்கிட்ட போட்டுருவோம். என்னென்ன அவனாவது வந்து நம்ம ஜோனை முடிச்சிடுவான். இன்னும் கரெக்டாக 4 பேர் தான் இருக்காங்க, 4 கிலோ எடுத்துருக்கோம். இல்லை இந்த மேட்ச் போய் அடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்கீங்கடா, இங்கே இருக்கீங்க நண்பா. எவனையுமே காணுமே. நம்ம தலைவர் நான் இப்போ அங்கே ஒருத்தருக்கேன் நண்பர்களே. படிக்கிட்டு போ. சரி, க்ளோவர் போட்டிருக்குறேனுங்க. அருவானு அவனாவது வரணுங்க. வந்துட்டான். டேய் கரெக்டாக வர்றான், டேமேஜ் வாங்குறா, உணச்சிக்கிறானுங்க. இன்னும் 4 பேர் இருக்கிறானுங்க. 3 பேர் ஆகிட்டாங்க நம்பளே. 3 பேரா? ரோடு சேர்த்துதான் 3 பேரா? அப்போ இன்னும் 2 பேர் அதே போடுறா வரா. எதுக்குலாம் இந்த க்ளோவில் மட்டும் சும்மா போடுறீங்க? நம்மளா இருந்தாலும் இதை பண்ணுவோம், அவனும் அதை இதை பண்ணுறான். ஒருத்தர் அங்கே இருக்கான், இன்னொருத்தர் எங்கே இருக்கான்? ஆனால் எங்கே இருக்கான்னு தொலைவு பேர் ஒரு ஊர் அங்கே இருப்போனும். அவ்வளோ இங்கே இருப்போம். இங்கே ஒருத்தன் தான் இருக்கா. எங்கே இருக்கிறான்பா? வெளியே வாடா. சரி, வெயிட் பண்ணுவோம். இவனுக்கு 2 பேரும் அடிச்சிட்டானுங்கன்னா அந்த கேப்பில் போந்து இவனுக்கு நம்ம அடிச்சிடுவோம். எப்போ இருந்தாலும் இவனுக்கு 2 பேரும் முட்டிக்குவானுங்க நண்பர்களே. நம்ம அது வரைக்கும் பொறுமையாக ஏன் பெருமையாக எனக்கு பார்த்துவோம். எப்போ இருந்தாலும் உள்ள ஜோனு நம்ம சைடு தான் வருது. வெளியே வருவான், கண்டிப்பாக டேமேஜ் கொடுப்போம். வானன்பா வானன்பா வானன்பா. கடைசி வரைக்கும் வரவே மாட்டேங்கிறானே. வந்துட்டான். அப்படிங்க அப்பா, நம்ம அவனுக்கு டேமேஜ் கொடுக்குறான்னு பார்த்தா அவன் நமக்கு டேமேஜ் கொடுக்குறான். எங்களுக்கு அடப்பாமே, இங்கே தான் இருந்தேன். என்ன வரைக்கும் காணாமல் போயிட்டான். நம்மள 2 பேரும் சேர்ந்துட்டானுங்க, சண்டை போட ஆரம்பிச்சுட்டானுங்க. இவனுங்களுக்குள்ளே நம்மளும் இங்கேருந்து சுடுவோம். அப்போ தான் எவனாவது ஒருத்தர் சீக்கிரமாக சாவான். அவன் செத்துன்னா இன்னொருத்தர் இருப்பான், அவன் ஜோடி நம்ம முடிப்போம். ராக்கெட்லாம் சில விட்றா. என்ன நம்ம டேமேஜ் ஆக மாட்டேங்கிறேன். செத்துட்டா ஒருத்தர். வர்றான்டா.
வானன்பா போனன்பா செத்து போனன்பா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. வேணும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.